கிரிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பூபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. ஊர்ல இருக்கிற பாதி வயலும் பாதி தோட்டமும் அவருக்கு தான் சொந்தம். அவர்கிட்ட சூரையா அப்படிங்கிற ஒரு ஏழை பல வருஷமா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் நேர்மையானவன். சூரையா பொய் சொல்ல மாட்டான், திருட்டுத்தனம் பண்ண மாட்டான். ஜமீன்தார் என்ன சொன்னாலும் சரி அத அப்படியே செய்வான். சூரையாவுக்கு ஜமீன்தார் பூபதி மேல ரொம்பவும் பாசம் மரியாதை. அதுக்கு காரணம் அவங்க தாத்தா, அவங்க அப்பா எல்லாருமே பூபதியோட வம்சத்துல தான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நன்றிய விசுவாசமும் சூரையா மனசுக்குள்ள இருந்துச்சு. அவங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த குடும்பம் தான் நமக்கு சோறு போடுது, இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சூரையாவோட பார்வையில பூபதி ஒரு கடவுளுக்கு சமம். ஆனா பூபதியோட பார்வையில சூரையா ஒரு சாதாரண வேலைக்கார மட்டும்தான். அவனுக்கு அகங்காரம் ரொம்ப அதிகம். சூரையாவ ஒரு வேலை செய்யற எந்திர மாதிரி தான் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். சூரையா எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் அவன் ஒரு வேலைக்கார, எப்பவுமே வீட்டு வாசல்ல தான் அவன் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பூபதிக்கே. ஒரு நாள் சூரையா பூபதியோட வயல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மதிய நேரம் வெயில்ல வேலை பார்க்கறதுனால அவனுக்கு ரொம்பவும் அசதியா இருந்துச்சு. அங்க வயல்ல ஜமீன்தாருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி அந்த மரத்தோட நிழல்ல உட்காந்தவன் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அந்த நேரம் தூக்கத்துல சூரையாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவனுடைய தாத்தா ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கையில ஊண்டுகொல்ல பிடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட இப்படி சொன்னாரு. டே சூரையா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடிமை வாழ்க்கை வாழ போற? நாங்க தான் எங்க காலத்துல அந்த ஜமீன்தார் காலில் விழுந்து கிடந்தோம். நீயாவது சுதந்திரமா வாழ வேண்டாமா? தாத்தா, நீயா? என்ன தாத்தா இப்படி சொல்ற? அவங்க போட்ட சோறை சாப்பிட்டு தானே நம்ம குடும்பம் வாழ்ந்துச்சு. வீணா போனவனே, நம்ம கஷ்டத்துல தாண்டா அவங்க குடும்பம் வாழ்ந்துச்சு. இனிமேலும் நீ அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ இப்ப படுத்து இருக்கியே, உன் தலைக்கு கீழே இருக்கிற பூமியில ஒரு புதையல் இருக்குடா. அது என் சின்ன வயசுல நான் புதைச்சி வச்சது, எனக்கு சொந்தம். அப்படின்னா இப்ப அது உனக்கு சொந்தம். அதை தோண்டி எடுத்துக்கோ, உன்னோட வறுமையை விட்டு வெளியில வந்துடு அப்படின்னு சொல்லி தாத்தா மறைஞ்சு போயிட்டாரு. தூங்கிக்கிட்டு இருந்த சூரையா வேர்த்து கொட்ட கொட்ட தூக்கத்துல இருந்து துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். அவனுடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. தாத்தா சொன்னதுதான் அவன் காதல மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த கனவு பத்தி சொல்றதுக்காக அந்த வெயில்ல அவன் வீட்டுக்கு கிளம்புனான். வெயில்ல ரொம்பவும் அசதியா அவன் வீட்டுக்கு வந்து தான் பொண்டாட்டிய பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, கௌரி, கௌரி, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நம்ம கஷ்டம் தீர போற நேரம் வந்துடுச்சு. அப்படி சூரையா வயல்ல கிணத்தடியில படுத்திருந்தது. அப்போ தாத்தா கனவுல வந்து அங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையுமே அப்படியே கௌரி கிட்ட முழுசாவே ஒப்படைச்சான். உண்மையாவாங்க? உங்க தாத்தா உங்களுக்காக அந்த இடத்துல புதையல வச்சிருக்காரா? நம்ம கஷ்டம், நம்மளுடைய வறுமை தீரணுங்கிறதுக்காகவே கடவுள் காட்டின வழிதாங்க இது. நாம ராத்திரியோட ராத்திரியா வயலுக்கு போய் யாருக்கு தெரியாம அந்த புதையலை எடுத்துட்டு வந்துடலாங்க. இனிமே நாம 2 பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அப்படின்னு கௌரி சந்தோஷமா சொன்னா. ஆனா அதை கேட்டதுமே சூரையாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன கௌரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? புதையல திருட்டுத்தனமா கொண்டு வரணுமா? என் தாத்தா புதைச்சி வச்ச புதையலா இருந்தாலும் அது இருக்கிறது முதலாளியோட நிலத்துல. முதலாளியோட இடத்துல எந்த பொருள் கிடைச்சாலும் அது அவருக்கு தான் சொந்தம். அது அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அவரோட இடத்துல கிடைக்கிற எந்த பொருளும் எனக்கு எப்படி சொந்தமாகும்? ஏங்க, நீங்க இன்னும் இவ்வளவு அப்பாவியா இருந்தா எப்படிங்க? நீங்க அந்த ஜமீன்தார்கிட்ட எவ்வளவு விசுவாசமா வேலை செய்றீங்க. ஆனா அதுக்கு பதிலா அவரு உங்களுக்கு என்னங்க செஞ்சிருக்காரு? உங்க தாத்தா உங்களுக்காக வச்சிருக்கிற புதையலையும் கூட அவருக்கே ஒப்படைக்கிறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது கௌரி. நான் முதலாளியோட உப்பை சாப்பிட்ருக்கேன். அவருக்கு துரோகம் பண்ண என் மனசுக்கு ஒத்துக்கல. நான் போய் முதல்ல அவர்கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி சூரையா வீட்டை விட்டு வெளியில வந்தான். ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பலவிதமான யோசனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. செருப்பை போடாம வெறுங்கால நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு குழப்பமும் வந்துச்சு. கௌரி சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே. இப்ப நான் எதுக்காக போறேன்? அந்த புதையில என் தாத்தா புதைச்சி வச்சதுன்னா அதை எடுத்துக்கிட்டா என் பொண்டாட்டிக்கு எதனா செய்யலாமே. என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை வாங்கலாம், குடிசை இருக்கிற இடத்துல மாளிகை வீடு கட்டலாம். எனக்கும் வயசாகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால கூலி வேலை செய்ய முடியும்? சூரையா, என்ன உன் என்ன மாறுது? ஆசை பேராசை ஆகுதா? அந்த புதையல் ஐயாவோட இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கிடைக்கிறது அவருக்கு தானே சொந்தம்.
என் அப்பா அம்மா எனக்கு சொத்தை கொடுத்துட்டு போகலனாலும் நேர்மையா வாழ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த புதையல முதலாளி கிட்ட கொடுத்துட்டு அவரு கொடுக்கறத வாங்கிக்கறேன். இப்படி அவன் உறுதியா ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஜமீன்தாரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் ஜமீன்தார் ரொம்பவும் பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல அவருடைய வேலைக்காரனான கனக்கையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ மூச்சு வாங்கிக்கிட்டே சூரையா பூபதி கிட்ட, கும்பிடுறாங்க ஐயா. என்னடா சூரையா, வயல்ல வேலைய பாதியில விட்டுட்டு இங்க வந்திருக்க? இப்பெல்லாம் சரியா வேலை செய்யறது இல்லையே. அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சூரையா அவனுடைய கனவுல வந்த தாத்தாவை பத்தியும் தாத்தா சொன்ன புதையல பத்தியும் ஜமீன்தார் கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அது உங்க பூமி அப்படிங்கறதால அந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அடக்கமா சொன்னான். ஆனா அதை கேட்ட உடனேயே பூபதி பக்கத்துல இருந்த கனகையா ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே கணக்கையா, இவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? இவனோட தாத்தா என்னோட இடத்துல புதையல புதைச்சி வச்சிருக்காராமா. ஏண்டா டேய், உங்க தாத்தா என் தாத்தா கிட்ட கூலி வேலை தானே செஞ்சாரு. அவரு 2 வேளை சாப்பாடு சாப்பிடவே படாத பாடுபட்டவரு. என் வயல்ல புதையல புதைச்சி வச்சிருக்காருன்னு நான் நம்பணுமா? ஆமாங்க ஐயா, வெயில்ல வேலை செஞ்சு இவனுக்கு மூளை கலங்கிடுச்சு போல. இல்லைன்னா தாத்தா புதையல்னு வந்து சொல்லுவானா? இல்லைங்க ஐயா, என் தாத்தா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையை தான் சொல்லுவாரு. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத நம்பி என் கூட வாங்க. ஒருவேளை புதையல் கிடைச்சா உங்களுக்கு இருக்கிற சொத்து இன்னும் அதிகமாகுமே, அதுக்காகவாவது வாங்க. சூரையா மறுபடியும் உறுதியா சொன்னதுனால இப்போ பூபதியோட மனசுக்குள்ள ஒரு குழப்பம். ஒருவேளை உண்மையிலேயே அந்த புதையல் இருந்தா அது இவனுக்கு சொந்தமாயிடக்கூடாது, நான் தான் சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, சரி வரேன், போய் பார்க்கலாம். ஆனா அங்க எதனா புதையல் கிடைக்கல, அங்கேயே கிணத்தடியில போட்டு உன்னை சாட்டையால் அடிப்பேன். ஜமீன்தார் கனக்கையா சூரையா எல்லாருமே அந்த கிணத்தடி கிட்ட போனாங்க. ஜமீன்தார் கிணத்தடியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சூரையா அவங்க தாத்தா சொன்ன இடத்துல மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். பூபதியும் கனக்கையாவும் ரொம்ப ஆர்வமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புதையல் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்பதான் சூரையாவோட பார்வையில ஒரு மண்பானை பட்டுச்சு. உடனே அந்த மண்பானைய பார்த்ததும் அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அந்த மண்பானைக்கு ஒரு துணியை வேற போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்த்து சூரையா சந்தோஷமா கை நடுங்க அந்த பானையை வெளியில எடுத்தான். அவன் அவங்க ஐயா கிட்ட, பாத்தீங்களா ஐயா, எங்க தாத்தா சொன்னது உண்மைதான், இந்தாங்க புதையல். பூபதி ஆசையா முன்னாடி வந்து அந்த பானைக்கு மூடி வச்சிருந்த துணியை எடுத்தான். ஆச்சரியம், அந்த பானைக்குள்ள தங்கமும் இல்ல வைரமும் இல்ல, அது வெறும் காலியா இருந்த பானை. அதை பார்த்த உடனே பூபதிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அட பாவி, இதுதான் உன்னோட புதையலா? ஒன்னும் இல்லாத பானைக்காக இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டியே. உன்னை என்ன செய்யறது? என்னோட நேரத்தை வீணாக்கிறதுக்கா நீ திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்த? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என் தாத்தா கனவுல வந்து இதான் புதையல்னு சொன்னாரு, எனக்கு ஒன்னும் புரியல. டே கணக்கையா, கேட்டியாடா? என் தாத்தா காலத்துல என் தாத்தா கிட்ட தான் இவனோட தாத்தா கூலிக்கு வேலை செஞ்சாரு. அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பானை கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். அதான் இத புதையல்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு அவமானப்படுத்தி பூபதியும் கனகையாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம், இது சூரையாவுக்கு ரொம்ப அவமானமாவும் ரொம்ப கவலையாவும் இருந்துச்சு. ஆனா அவன் அவங்க தாத்தாவை மதிக்கிறவன். அதனால அவங்க தாத்தா புதையல்னு சொன்ன அந்த பானையை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அவன் முகமெல்லாம் வாடி போயிருந்ததை பார்த்து கௌரி என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு புருஷன்கிட்ட வந்து கேட்டா. என்னங்க, என்ன இது புதையல்னு சொல்லி பழைய பானையை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? ஜமீன்தார் புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பழைய பானையை மட்டும் உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாரா? இல்ல கௌரி, அங்க பள்ளம் தோண்டி பார்த்தப்ப இந்த காலி பானை மட்டும்தான் கிடைச்சது. இத பார்த்த முதலாளி என்னையும் அதோட என் தாத்தாவையும் திட்டிட்டு போயிட்டாரு. எங்க தாத்தாவை அவர் அவமானப்படுத்தினதை என்னால தாங்கிக்க முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சூரையா வருத்தப்பட்டதை பார்த்து கௌரிக்கு அவனை பார்த்து கோவப்படணுமோ இல்ல அவனை பார்த்து வருத்தப்படணுமோ ஒண்ணுமே புரியல. ஆக மொத்தம் இந்த நிலைமையில இருக்கிற புருஷனை பார்த்து அவ வருத்தப்படத்தான் செஞ்சா. கவலைப்படாதீங்க, பணக்காரங்களுக்கு ஏழைங்களை பார்த்தா கொஞ்சம் எளப்பமா தான் இருக்கும். தாத்தா கனவுல வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. நிச்சயமா அவர் ஏதாவது நல்லதுதான் சொல்லியிருப்பாரு. இதுதான் அவரு நமக்கு விருப்பப்பட்டு கொடுத்ததா நினைச்சுக்கலாம். அழாம படுத்து தூங்குங்க, நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும்ல, போங்க. பொண்டாட்டி சமாதானப்படுத்தினதுல சூரையாவோட மனசும் சரின்னு சமாதானமாச்சு. அடுத்த நாள் காலையில
சூரையா எப்பவும் போலவே எழுந்திருச்சு அவனுக்கு புதையலா கிடைச்ச அந்த பானைய மண்ணா இருக்கேன்னு முதல்ல தண்ணியை விட்டு நல்லா கழுவினான். சூரையா கிட்ட பால் கறக்கிற ஒரு மாடு இருந்துச்சு. சூரையா அந்த பானையை கொண்டு போய் வச்சு அதுல பாலை கறந்தான். அதுக்கப்புறம் அந்த பானையை கொண்டு போய் சமையலறையில வச்சு முகம் கழுவுறதுக்காக கிணத்தடிக்கே வந்தான். அந்த நேரம் பார்த்து கௌரியும் சமைக்கலான்னு சமையலறைக்குள்ள போனவளுக்கு அந்த காட்சி ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த பானையில இருந்து பால் பொங்கி தரையில ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப தூரமா பால் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஏங்க ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு கௌரி சத்தமா கத்தின உடனேயே சூரையா வீட்டுக்குள்ள வந்தான். அப்போ அந்த பானையில இருந்து பால் பொங்கி ஊத்துறத பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். என்ன கௌரி, நான் கொஞ்சோண்டு பால் தானே கறந்தேன். அதுக்கப்புறம் யாராவது பானையில பால் ஊத்திட்டு போனாங்களா என்ன? இவ்வளோ பால் எங்கிருந்து வந்துச்சு? யாரு ஊத்திருப்பாங்க? நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்களே. நீங்க வச்ச இந்த பானையில இருந்து பால் இப்படி பொங்கி ஊத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. சூர்யாவுக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அவன் கௌரி கிட்ட பாலை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துன்னு சொன்னான். கௌரியும் சரி அப்படின்னு சொல்லி பாலை இன்னொரு பாத்திரத்துல மாத்தினான். ஆனா அதிசயம் என்னன்னா, மறுபடியும் அந்த பானையில இருந்து பால் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டாங்க. ஏங்க, இது சாதாரண பானையே இல்ல. உங்க தாத்தா கனவுல வந்து சொன்னது உண்மைதான். இந்த பானைக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு போலங்க. அதனாலதான் இந்த பானையில இருந்து பால் பொங்கி ஊத்திக்கிட்டே இருக்கு. சூரையாவுக்கு அவன் கனவுல வந்து தாத்தா சொன்னது எல்லாமே இப்பதான் சரியா புரிஞ்சுது. ஜமீன்தார் பானை காலியா இருக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்பதான் அவனுக்கு புரியுது, புதையல் பானைக்குள்ள இருக்கிறதுல அந்த பானையே புதையல் தானு. கௌரி, இந்த பானை உண்மையிலேயே மந்திர பானைன்னா இதுல பால் மட்டும் இல்ல, எதை போட்டாலும் அதிகமாகணும்ல. நீ போய் நம்ம வீட்டுல இருக்கிற பித்தளை காசை கொண்டு வா. கௌரி பத்திரமா எடுத்து வச்சிருந்த ஒரு பித்தளை காசை கொண்டு வந்து கொடுத்தான். அத சூரையா எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. பானையில இருந்து காசு வெளியில வரவே இல்ல. அப்பதான் சூரையா தன் பொண்டாட்டி கௌரி கிட்ட, அப்பாடா, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த பானையில பால் மட்டும்தான் வரும் போல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு பானைக்குள்ள இருந்து கலகல கலகலன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒத்த காசு பல 100 காசா வெளியில வந்துச்சு. இப்ப அந்த பானை நெறிய அவன் போட்ட ஒத்த காசு பல 1000 காசா நெறிஞ்சே இருந்துச்சு. தாத்தா, உங்களுக்கு ரொம்ப நன்றி தாத்தா. நீங்க சொன்ன புதையல் உண்மைதான் தாத்தா. இதுதான் அந்த புதையல். எந்த ஜமீன்தார் உன்னையும் உன் பேரனையும் அவமானப்படுத்தினாரோ அவருக்கு பாடத்தை தான் கத்து கொடுக்கணும். அந்த பூபதி திமிரால இதை விட்டுட்டாங்க. நமக்கு நல்ல காலங்க. சூரையாவும் அந்த காசை எடுத்து கையில தொட்டு பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இப்போ அவங்க தாத்தாவோட புண்ணியத்துல அவனுக்கு இனிமே வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. அந்த காசை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். சூரையா அந்த காசை வச்சு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சான். அவனுடைய பழைய குடிசை இருக்கிற இடத்துல இப்போ ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவன் இப்ப எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் சம்பாதிச்ச பணத்தை அவன் மட்டும் வச்சுக்கல, ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சான். கொஞ்ச நாள்ல சூரையா கோடீஸ்வரனா ஆனது பூபதிக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த பானையில தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவன் குழப்பத்திலேயே இருந்தான். ஆனா ஆக மொத்த சூரையா கொடுத்து வச்சவன் நாம அதிர்ஷ்டத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னொரு பக்கம் சூரையா அவனுடைய மனசுக்குள்ளேயே அவனுடைய தாத்தாவுக்கு நன்றிய தெரிவிச்சான். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்ல வழியை தான் காட்டுவாரு. ஒருவேளை முதலாளி கிட்ட சொல்லாம இந்த பானையை கொண்டு வந்திருந்தா எனக்கு உறுத்தலா இருந்திருக்கும். நேர்மையா இதை முதலாளி கிட்ட கொடுக்க தான் பார்த்தேன். அவரு தான் அவருடைய திமிரால வேணான்னு சொல்லிட்டாரு. தாத்தா, நீ கொடுத்த மந்திர பானை எனக்கு மட்டும் பயன்படல, இந்த ஊர் ஏழைங்க எல்லாருக்குமே பயன்படுது. தர்மத்தின் வழியில நடக்கிறவனுக்கும் நேர்மையா இருக்கிறவனுக்கும் கஷ்டம் வரலாம். ஆனா அந்த கஷ்டம் நிரந்தரமா இருக்காது. கடவுள் அவன் கூடவே எப்பவுமே இருப்பாரு. கஷ்டம் அவனை பக்குவப்படுத்துறதுக்கு. கடைசியில பக்குவப்பட்டதும் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வாரு. ஊரோட எல்லையில இருக்கிற ராமையாவோட குடிசையில காலையிலேயே வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ராமையா பட்டணத்திலிருந்து வர அவனுடைய சித்தப்பா சித்திக்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீதா வீட்டுக்கு வெளியில பாத்திரத்தை கழுவிக்கிட்டு கோவத்துல புலம்பிக்கிட்டு இருந்தா. அவங்க வர்றது சீதாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா அவங்க வரும்போது வெறும் கையை வீசிக்கிட்டு வந்து கடைசியில வீட்டுல தங்கிட்டு போகும்போது வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளையும் எடுத்துக்கிட்டு போற ஆட்கள் அவங்க. ஏங்க,
உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லாதீங்கன்னு. அவங்க வரும்போது கையை விசிக்கிட்டு வருவாங்க, 3 நாள் ஃப்ரீயா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. இதுல நாம என்னமோ பிச்சைக்காரங்க மாதிரி ஒரு பார்வை வேற. அவங்களுக்கு தான் பட்டணத்துல 2 பெரிய வீடும் 10 ஏக்கர் வயலும் இருக்கே, அங்கே இருக்க வேண்டியது தானே. காலையிலேயே அப்படி கத்தாத சீதா. அவங்க நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க. அவரு எங்க அப்பா கூட பிறந்தவர். அவங்களா விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது இல்ல வராதீங்கன்னு நான் எப்படி சொல்றது சொல்லு? நமக்குன்னு பட்டணத்துல இருக்கிற சொந்தக்காரங்க அவங்க மட்டும்தானே. உறவுகள் வீட்டுக்கு வர்றது தப்பா என்ன? உறவுகளா? இவங்கெல்லாம் என்னங்க உறவுங்க? உங்க மேல பாசத்தோட வராங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போக தான் அவங்க வராங்க. போன தடவை வீட்டுக்கு வந்தாங்களே, 10 ரூபாவுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்களா? ஆனா போகும்போது நான் கஷ்டப்பட்டு அந்த வருஷம் போட்டு வச்சிருந்த மாங்காய் ஊறுகாவை ஜாடியோடு தூக்கிட்டாங்க. நீங்க வீட்டுக்காக வச்சிருந்த அந்த 1 மூட்டை அரிசியையும் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, பட்டணத்துல அரிசி நல்லா இல்லடா, உன் பொண்டாட்டி போடுற ஊறுகாய் மாதிரி அங்க கிடைக்க மாட்டேங்குதுறான்னு நான் கூசமா போய் சொன்னாங்க. ஆனா கடைசியில நாம அவங்களுக்கு பிச்சைக்காரங்க தான். என்ன பண்றது சீதா, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. அப்பா மரண படுக்கையில இருக்கும்போது என் கைய பிடிச்சிக்கிட்டு, சித்தப்பா ரொம்ப பாவண்டா, அவனை எப்பவும் விட்டுடாதேன்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் என் சித்தப்பாவை இத்தனை வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கேன். போனா போகுது, 3 நாளைக்கு நல்லபடியா சமைச்சு போடு, நமக்கு நிச்சயமா புண்ணியம் வந்து சேரும். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா இந்த தடவை உங்க சித்தப்பா சித்தி 2 பேரும் இங்க வந்து சந்தோஷமா எல்லாம் இருந்துட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க. என் புருஷனோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ரத்தத்தை குடிக்கிற மூட்டு பூச்சிங்க இதுங்கெல்லாம். இதுங்களை நசுக்கி ஒரு வழி ஆக்கத்தா போறேன். உங்க சித்தப்பாவோட பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் இல்லைங்க, 1000 ரூபாவை நான் வெளியில எடுக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அவங்க பணத்தை அவங்க கையாலே செலவு பண்ண வைக்கிறேன். மதியம் ஒரு 12 மணிக்கு ஒரு குதிரை வண்டி ராமையாவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. அந்த குதிரை வண்டியில இருந்து ராமையாவோட சித்தப்பா பூபதியும் சித்தி சுந்தரியும் வந்து இறங்குனாங்க. அவங்க கையில 2 காலி பேக் இருந்துச்சு. குதிரை வண்டிக்கார பணம் கேட்டப்போ அவனுக்கு பணம் கொடுக்காம பூபதி வாசல்ல நின்னு, டே ராமையா, உள்ள இருக்கையா இல்லையா? இந்த குதிரை வண்டிக்காரனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடு. என்கிட்ட 10 ரூபாய் சில்லறை இல்ல. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் 500 ரூபாய் நோட்டு மட்டும்தான். கொடு, வெறும் 10 ரூபாய் தாண்டா. அப்போ உடனே வெளியில வந்த ராமையா அவன் கிட்ட இருக்கிற 10 ரூபாவை தூக்கி அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு கொடுத்தான். வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி. என்ன வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சா? வர வழியெல்லாம் அனல் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் இல்ல? ஆட அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. பட்டணத்துல அந்த பருத்தி மெத்தையில படுத்து தான் உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் சரி கிராமத்துல கொஞ்ச நாள் தங்கி இந்த சுத்தமான காத்த சுவாசிச்சு போனா உடம்பு குணமாகும்னு நினைச்சோம். என்ன சீதா, எப்படி இருக்க? ஆமா, என்ன உன் முகம் வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, கையில என்ன இவ்வளோ பெரிய பையே? எங்க தங்கிட்டு போக துணி எடுத்துட்டு வந்தீங்களா? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நாங்க ஏன் துணி கொண்டு வர போறோம்? இன்னைக்கும் நாளைக்கும் இருந்துட்டு போட்ட துணியோடவே போயிட போறோம். அப்புறம் இது என்ன பையன்னு கேட்குறியா? ஒன்றும் இல்லம்மா, வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் இருந்துச்சு. வர வழியில ஏழைங்க யாருக்குன்னா கொடுக்கலான்னு கொண்டு வந்தோம். வர வழியில எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதான் பை காலியா இருக்கு. தானம் பண்ணியா? அதுவும் நீயா? வத்தி குச்சியில பாதி குச்சி உடைச்சு பயன்படுத்துற பிசுனாரி நீ தானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன இடிச்சவாயா? இந்த காலி பை எதுக்குன்னு எனக்கு தெரியாதா? என் வீட்டுல நான் போட்டு வச்சிருக்கிற ஊறுகாய் வத்தல் போகும்போது இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு போகிறதுக்கு தானே. ஏண்டி சீதா, மதியத்துக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க? பயணம் செஞ்சதுல பசி பல மடங்கு அதிகமா இருக்கு. எங்க பட்டணத்துல அந்த பிராய்லர் கோழியும் அந்த ரசாயன கலந்த காய்கறியும் சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அதுவே நம்ம ஊருனா மணக்கிற அந்த வடையும் அப்படியே நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட எப்படி இருக்கும்? அந்த வாசம் இன்னும் என் மூக்குக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, உங்க புள்ள நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே எங்க ஒரு வட்டி வியாபாரி சுப்பையா கிட்ட 200 ரூபாவுக்கு கடன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. சீதா எல்லாருக்குமே பரிமாறினா. பூபதியும் சுந்தரியும் வாழையில இருக்கிற நாட்டுக்கோழிய ரசிச்சு ருச்சி சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
சொல்ல போனா ராமையாவுக்கு சீதாவுக்கு இருக்கான்னு கூட அவங்க கண்டுக்கல. கடைசியில ராமையாவுக்கும் சீதாவுக்கும் மிச்சம் இருந்தது கோழிக்கறி இல்ல வெறும் குழம்பு மட்டும்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க வீட்டுக்குள்ள பாய் போட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் ராமையா வீட்டுக்கு வெளியில வாசல்ல பாய போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு கண்ணுல இருந்து கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அதை பார்த்து சீதா பக்கத்துல வந்தா. ஏங்க, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அவங்க குழம்புல இருக்கிற கறி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு கூட மிச்சம் வைக்கலன்னு உங்களுக்கு கவலையா இருக்கா? பரவாயில்ல விடுங்க, நாளைக்கே உங்களுக்கு நான் தனியா குழம்பு எடுத்து வச்சிடுறேன். நான் கவலைப்படுறது அதுக்காக இல்லை சீதா. என் சித்தப்பா பூபதியை பார்த்த உடனே என் சின்ன வயசுல நடந்ததெல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன வயசுல நடந்ததை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? ஏங்க, என்னாச்சு? அவங்கள பார்த்ததும் என்ன கவலை உங்களுக்கு? எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு மஞ்சக்காமலை வந்து படுத்த படுக்கையாயிட்டாரு. எனக்கு வைத்தியத்துக்கு 500 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு வான்னு சித்தப்பா வீட்டுக்கு என்ன அனுப்புனாரு. தம்பி, ஒரு 500 ரூபாய் வேணும் என் வைத்தியத்துக்காக, தயவு செஞ்சு புள்ளக்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு எங்கள் அப்பா எழுதி அனுப்புன கடுதாசி என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இவர் என்கிட்ட ஒத்த ரூபா கூட கொடுக்கவே இல்லை சீதா. உங்கள் அப்பா செத்தா சாகட்டும், அதனால் எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி என்னை அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சாரு. அப்படின்னு சொல்லி ராமையா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். அப்போ சீதாவுக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அன்னைக்கு வைத்தியத்துக்கு பணம் இல்லாமல் அப்பா கடைசியில் ரத்தம் கக்கி என்னோட மடியில தான் உயிரை விட்டாரு. அன்னைக்கு அப்பாவோட சாவுக்கு வந்தவன் அழுது நாடகமாடி எங்கள் அப்பாவோட தலையாண்ட இருந்த பித்தளை பாத்திரத்தையும் வீட்டில் இருந்த மாட்டையும் உங்கள் அப்பா எனக்கு கடன் பாக்கி வச்சிருக்காரு, அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டு போகிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்பாவோட போனதுக்கு முன்னாடி 10 வயசு பிள்ளையா பட்டினியோட தவச்சிக்கிட்டு நின்ன என் முன்னாடியே அவன் என் வீட்டில் இருந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு போனான் சீதா. இவன் மனுஷன் இல்லை, ராட்சசன். அன்னைக்கு இவன் அப்படி பண்ணதால தான் நாம் நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு எதுவுமே இல்லை. அந்த மனுஷன் இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். ஆனா அவங்கள வீட்டுக்கு வர விட்டுருக்கீங்க, வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க ரத்தம் கொதிக்கலையா சொல்லுங்க? அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஒன்று தான் சீதா. அவன் ராட்சசனா இருந்தாலும் என் கூட பிறந்தவன், அவனுக்கான கௌரவத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவன் செஞ்ச பாவம் அவனையே சுத்திக்கிட்டோம். நீ அவனை எதுவும் செய்யாத, என்னைக்கா இருந்தாலும் அவனை நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னபடி தான் நான் நடக்கிறேன். என் புருஷன் நல்ல மனுஷன். ஆனா அந்த நல்ல மனுஷனுக்கு தகுதியான சொந்தக்காரங்க இவங்க இல்ல. சொந்த அண்ணனோட சாவுக்கு வந்து அவருடைய சொத்தையே எடுத்துக்கிட்டு போனவங்க எல்லாம் மனுஷங்க இல்லைங்க. இவங்கெல்லாம் மிருகங்களுக்கு கூட சம கிடையாது. என் புருஷனை கஷ்டப்படுத்தின இவங்கள நான் சந்தோஷமா நிச்சயமா இருக்க விட மாட்டேங்க. நாளைக்கு காலையில நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் பூபதி எழுந்திருச்சு வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். ராமையா உடைச்சிட்டு வந்து கொடுத்த வேப்பங்குச்சியில அவன் பல்ல விளக்கிக்கிட்டு இருந்தான். சீதா அவ ஒரு திட்டத்தை போட்டு அந்த ஊர்ல துணிக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா. அவளுடைய அண்ணனான ராமலிங்கத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டா. ஐயோ மாமா, நடக்க கூடாதது நடந்து போச்சுங்க மாமா. ஐயோ, பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் மாமா. என்னம்மா சீதா, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? திருடன் யாராவது வீட்டுக்குள்ள புகுந்துட்டானா? எங்க பையன் எல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டானா? ஐயோ, திருட வந்து எதை கொண்டு போயிருந்தாலும் பரவாயில்லையே மாமா. இன்னைக்கு நல்ல நாள், அதனாலதான் உங்க பேருல அர்ச்சனை பண்ணலான்னு கோயிலுக்கு போனா உங்க பேரு ராசி நட்சத்திரம் சொன்ன உடனேயே பூசாரி அப்படியே பயந்து போயிட்டாரு. இன்னைக்கு சரியா மதியம் 12 மணிக்கு உங்களுக்கு மிருத்யு கண்டம் இருக்காமா, அதாவது சாவு கண்டம். நீங்க ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்களாமே, அந்த பாவத்தினாலதான் இன்னைக்கு நீங்க சாக போறீங்களாமா. என்ன சொல்ற சீதா? ஏன் புருஷன் செத்துடுவாரா? அது எப்படி சாத்தியம்? என் கண்ணு முன்னாடி என் புருஷன் நல்லா தானே இருக்காரு. நேத்து கூட அவ்வளோ கோழிக்கறியை சாப்பிட்டாரே, அவரு பலமா தானே இருக்காரு. ஐயோ அத்தை, மாமா நல்லா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா பூசாரி சொல்றது பொய்யாகாதே. அவரு தான் கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரமும் இருக்கிறதா சொன்னாரு. என்னம்மா பரிகாரம் அது? தேங்காவை உடைக்கணுமா? இல்லை யாருக்காவது 10 ரூபாய் தானம் பண்ணணுமா? இல்லை எதுனா ஓமத்தை வளர்க்கணுமா? ஐயோ இல்ல மாமா, நீங்க இன்னைக்கே இதே ஊர்ல யாராவது ஒரு ஏழைக்கு
உங்களுடைய கைப்பணம், உங்க சொந்த பணத்தை போட்டு 5000 ரூபாவுக்கு துணி எடுத்து கொடுக்கணுமா? அதுவும் காலையில 11 மணிக்கு முன்னாடியே செய்யணுமாமா. ஏன்னா 12 மணிக்கு கண்டம் இல்லையா? 11 மணிக்கு முன்னாடி செய்யலனா 12 மணிக்கு உங்க உசுறு போயிடுமா. 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவீங்க அப்படின்னு பூசாரி சொன்னாரு மாமா. இப்பவே பூபதிக்கு நெஞ்சு வலி வர மாதிரி தான் இருந்துச்சு. அவன் சட்ட பையில இருந்து 5000 ரூபாய் எடுத்து மத்தவங்களுக்கு செலவு பண்றதும் அவனுடைய உசுறு போறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். 5000 ரூபாவா? நான் என் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தே 10 வருஷம் ஆச்சு. இதில் யாருன்னே தெரியாத ஒருத்தவனுக்கு நான் என் கையால் 5000 ரூபாய் தானம் பண்ணணுமா? இதெல்லாம் இந்த சீதா திட்டம் போட்டு நடத்துகிற நாடகம் மாதிரி இருக்கு. என் பணத்தை செலவு பண்ண வைக்க தான் இப்படி செய்யறா போல. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அட, இதெல்லாம் கட்டுக்கதம்மா. எனக்கு எந்த கண்டமும் இல்லை. என்கிட்ட தானம் பண்ண 5000 ரூபாயும் இல்லை. எனக்கு எதுவுமே ஆகாதுமா. சரிங்க மாமா, உங்க உசுரை விட உங்களுக்கு பணம் முக்கியம்னா எங்களால என்ன செய்ய முடியும்? ஏங்க, ஆனா ஒண்ணு, மாமா இப்ப நம்ம வீட்ல இருக்காரு. அவர் உசுறு இங்க போச்சுன்னா அவருக்கு ஈமச்சடங்கு எல்லாத்தையும் நாம தான் பண்ணியாகணும். நீங்க சீக்கிரமா போய் ஒரு 10 கட்டு விறகு வாங்கிட்டு வாங்க. அப்படியே பணத்துக்கு மேல போத்த வெள்ளை துணியும் வாங்கிட்டு வந்துருங்க. செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செய்யணும்ல. அதை கேட்டதும் சுந்தரிக்கு இதையுமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க, பேசாம அந்த தானம் எதுவோ பண்ணிடுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சுப்பையாவ பூசாரி தானம் செய்ய சொன்னப்போ அவன் செய்யாமையே செத்து போயிட்டானேங்க. பேசாம பணத்தை செலவு பண்ணிடுங்க. உங்க உசுரை விட அந்த 5000 ரூபாய் முக்கியம் இல்லைங்க. உங்க பனியன்ல உள்ள ஒரு பை தைச்சு அதுல 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 5000 எடுத்து செலவு பண்ணுங்க. இந்த வயசுல என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க. அதை கேட்டு பூபதிக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. உயிர் பயத்துக்கு முன்னாடி பிசினாரி தானே எல்லாம் பறந்து போச்சு. சரி வாங்க போலாம். அந்த பூசாரி நாசமா போக, என் பணத்தை எடுக்க பாக்குறான்ல, அவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 4 பேருமே நேரா ஊருக்கு நடுவுல இருக்கிற ஜவுளி கடைக்கு போனாங்க. அது சீதாவோட அண்ணனோட கடை. ராமலிங்கத்துக்கிட்ட சீதா ஏற்கனவே எல்லா விஷயமும் சொன்னதுனால அவன் கடையில சிரிச்சுக்கிட்டே இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வாங்க மாமா வாங்க. சீதா உங்களை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. இந்த காலத்துல யார் இப்படியெல்லாம் செய்ய முடியும்? நீங்க அந்த கடவுளையே மிஞ்சிட்டீங்க. 5000 ரூபாய் துணியை தானம் பண்ண போறீங்களாமே. இந்தாங்க, இந்த பட்டு புடவையும் பட்டு வேட்டியும் சரியா 5000 ரூபாய் தான். 1 ரூபாய் கூட அப்படி இப்படி இல்ல. பூபதி அந்த பட்டு புடவையையும் பட்டு வேட்டியையும் பார்த்து, இத நான் தானம் பண்ணணுமா? இத நானே உடுத்துனது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு பனியனுக்கு உள்ள தைச்சிருந்த அந்த பைய கிழிச்சு அதுக்குள்ள இருந்து 5000 ரூபாய் நோட்டை எடுத்து ஒவ்வொரு நோட்டா கொடுக்கும் போது கூட அவனுக்கு இதய துடிப்பு நின்னு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ராமலிங்கம், இதுல 5000 ரூபாய் இருக்கு. என்ன கண்டமோ அந்த கண்டம் போனா போதும். இப்ப இந்த பட்டு புடவையையும் வேட்டியும் யாருக்கு தானமா கொடுக்கணும் சீதா? தெருவுல போறவங்க யாருக்குன்னா தரணுமா? யாருக்கோ எதுக்கு மாமா? தானம் பண்ணும்போது முதல்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தானம் பண்ணாதான் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட இப்படி ஒரு பட்டு வேஷ்டியே இல்ல, என்கிட்டயும் இப்படி ஒரு பட்டு புடவையே இல்ல. பேசாம இத நாங்களே எடுத்துக்கிறோம், உங்களுடைய சாபமும் போயிட போகுது. அதை கேட்டு பூபதியும் சுந்தரியும் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இதையுமே நின்னு போயிடுச்சு. நாங்க எடுத்த பட்டு புடவையும் பட்டு வேட்டியையும் ராமையா சீதாவுக்கு தான் கொடுக்கணுமா? அப்படின்னா சீதா ஏதோ பொய்ய சொல்லி எங்க பணத்தை செலவு பண்றதுக்காக தான் திட்டம் போட்டிருக்காளா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உசுறு மேல இருந்த பயத்துல ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்க. அதனால வாயை மூடிக்கிட்டாங்க. அடி பாவி, இந்த சீதா என்ன அநியாயமா ஏமாத்திட்டாளே. என் கையாலேயே என்னோட 5000 செலவு பண்ண வச்சிட்டாளே. நான் தான் புத்திசாலின்னு நினைச்சா இவ என்னையே முழுங்குற அளவுக்கு புத்திசாலியா இருக்கா. என் கண்ணு முன்னாடியே என்னோட 5000 ரூபாய் என் கையை விட்டு போயிடுச்சே. இவங்க வீட்டுக்கு வந்து தங்க நினைச்சதுக்கு எனக்கு இது தண்டனை போல. என்ன சீதா இதெல்லாம்? சித்தப்பா எனக்கு 5000 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்கறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் உங்க சித்தப்பா உங்க மேல வச்சிருக்கிற பாசங்க. அவருக்கு கண்டமும் போயிடுச்சு, நமக்கு துணியும் வந்துருச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்படி ஜவுளி கடையில இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பூபதி தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். 3 நாள் ஓசியில சாப்பாடு சாப்பிட்டுட்டு போலான்னு வந்த முதல் நாளே 5000 ரூபாவை செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே. இன்னும் ஒரு நாள் இங்க இருந்தா
இந்த சீதா மிச்சம் இருக்கிற 5000 ரூபாயும் பிடிங்கிடுவா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மதியமே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அந்த காலி பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன சித்தப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ராத்திரிக்கும் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க சொன்னீங்களே, டீயாவது குடிச்சிட்டு போலாம் இல்ல? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு ராமையா? மறுபடியும் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டா என்ன கண்டம் வரும்னு தெரியலையே. எனக்கு பட்டணத்துல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அம்மாடி சீதா, நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலி தான். இனிமே இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேம்மா. என்னோட 5000 ரூபாய் மிச்சமாச்சு, அது போதும். அப்படின்னு சொல்லி காலி பைய தூக்கிக்கிட்டு 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. இத பார்த்து ராமையா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சீதா தான் புருஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே திரும்பினா. பாத்தீங்களாங்க, முள்ளால எடுக்கிறதுங்கிறது இதுதான். உங்க அப்பாவை கொன்னால அவனுக்கு நான் கத்து கொடுத்த பாடம் இது. இவனோட பணத்துல வாங்கின இந்த பட்டுப்புடவை எனக்கு வேண்டாம். நான் அண்ணன் கடையிலேயே இத திரும்ப கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு கடனை அடைச்சிடலாம். ராமையா பொண்டாட்டியோட அறிவை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டான். அது வரைக்கும் இருட்டா இருந்த அந்த குடிசையில இப்போ புதுசா ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது. ஒருத்தவங்களுடைய அப்பாவித்தனத்தை நாம பயன்படுத்திக்க நினைச்சா அந்த கடவுள் நிச்சயமா ஒரு நாள் நமக்கு தண்டனையே கொடுப்பான். எதுவுமே ஒரு பக்கமா இருக்க கூடாது. அது அன்பா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே 2 பக்கத்துல இருந்தும் தான் வரணும். அப்பதான் உறவு ரொம்ப நல்லா இருக்கும்.